பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடாக்கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம். இது 3வது சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே இந்த வாரத்தில் நமக்கு கர்த்தர் சித்தமானால் நாசரேத் தேவனுடைய மாளிகையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். உங்களுக்கு தெரியாதல்ல, ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிற நாசரேத்தில் நடைபெறுகிற இந்த விடுதலை நாள் கூட்டத்தில் கணக்கற்ற ஜனங்கள் பங்கேற்று விடுதலை பெற்று வருகிறார்கள். நிறைய பேருக்கு புது வாழ்வு கிடச்சிருக்கு. நிறைய பேர் சொல்கிற சாட்சிலாம் நம்முடைய உள்ளத்தை தொடுவதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நல்ல ஊழியத்தில் நீங்களும் வந்து பங்கேற்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, கூட்டத்தின் இறுதியிலே நானும் கோயம்புத்தூர் அன்னூரை சார்ந்த அன்பு சகோதரர் ஜோசப்பன் அவர்களும் நாசரேத் ஜபஜாமவான் மறுவேல் சேகரையோ இணைந்து உங்களுக்காக கடைசி மட்டும் தனித்தனியாக ஜெபிப்போம். மெய்ஞானபுரம் யோவானனின் தலைமையிலே உங்களுக்காக நல்ல உணவு தயார் செய்யப்பட்டு பரிமாறப்படும். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். அநேக தியாகங்களுக்கு பிறகு இந்த முதியோர் இல்லம் ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. வாழ்விலே மிகவும் மன உடைந்து போனவர்கள், தள்ளப்பட்டிருப்பவர்கள், வழியில்லாமல் இருப்பவர்களைத்தான் நாம் இங்கே வைத்து பராமரித்து வருகிறோம். இங்கே இருப்பவர்களுக்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு நாம் ஜெபங்களை நடத்தி வருகிறோம். நல்ல ஊழியக்காரங்க, பாஸ்டர்ஸ், ரெவரன்ஸ் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு பிரசங்கம் செய்ய வைத்து அவர்களை ஜெபத்திலே நடத்தி நாம் ஆறுதல் படுத்தி வருகிறோம். அவர்களுக்கு நல்ல ஆவிக்குரிய உணவும் தினந்தோறும் அளிக்கப்படுகிறது. எனவே இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். யாராவது இப்படி ஆவிக்குரிய முதியோர்களை தேடுவாங்கன்னா அவங்கள்ட்ட நம்மளை பற்றி சொல்லுங்கள். கட்டுமான பணிகள் எல்லாம் நின்று கிடக்கிறது. அவைகள் தொடரும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, மத்தேயு 19:26 மனுஷரால் கூடாதுதான், இது தேவனால் எல்லாம் கூடும். நிறைய நேரங்களில் எவ்வளோ பெரிய மனிதர்கள் எல்லாம் முயற்சி செய்து பார்த்து இது நடக்காது, இது முடியவே முடியாது, இது விளங்காது, இது உருப்படாது, இது தூரப்போடு, வேற ஏதாவது பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. வியாதி முத்தி போய் டாக்டர்கிட்ட கொண்டு போனால், ஏன் இவ்வளவு லேட்டாக கொண்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் படிச்சிருக்கீங்க தானே, உங்களுக்கு அறிவு இல்லையா, முதல்ல வந்துருக்கலாம் இல்லையா, இப்போலாம் ஒன்றும் செய்ய முடியாது போங்க அப்படின்னு கை கழுவிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லுவதே கிடையாது.
ஆண்டவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. எந்த நிமிடத்திலும் அவரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவரால் மாற்றி கொடுக்க முடியும். எவ்வளோ பெரிய நெருக்கடியில் உங்களுக்கு உதவி செய்ய அவராலே கூடும். ஆண்டவர் முடியாதுன்னு எதுவுமே சொன்னது கிடையாது. அவருடைய 3 வருட ஊழியத்தின் பாதையில் அவர் அடக்க ஆராதனைக்கு போனதே கிடையாது. அப்படிப்பட்ட தெய்வம் உங்களுக்கும் எல்லாவற்றிலும் வெற்றியை தருவார். அவரால் கூடாத காரியம் எதுவும் கிடையாது. வெற்றி மேல் வெற்றி உண்டாகட்டும். இயேசு ஆசீர்வதிப்பார். ஆமென். பெரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 1வது வசனம் முதல். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்மிடலே குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார். அதற்கு அவன், போங்கள் வாருகிறோம் என்றான். இதில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளின் புத்திரர்னு அங்கே ஒரு டீமாக நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், முத்தான மணியான பிள்ளைகள். அவர்களுக்கு ஒருமனப்பட்டு வாழ வேண்டும் எனப்பட்ட ஒரு பெரிய தரிசனம் இருந்தபடினாலே அவர்கள் கூடி வாழ்ந்தார்கள். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று மேன்மக்களுடைய வாக்கு இருக்கிறது. கூடி வாழ்கிறாங்க, ஒருமனப்பட்டு வாழ்கிறாங்க. அவருடைய ஒருமனதை பார்த்து சந்தோஷப்பட்ட ஊழியக்காரனாகிய எலிசா தீர்க்கதரிசியும் அவரும் அவர்களோடு கூட போய் சேர்ந்து இருந்தார். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஒருமனப்பட்டு வாழ்ந்தாங்க, அந்த நாட்டை அசைச்சாங்க. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒருமனப்பாடு அனைத்து ஊழியக்காரர்கள் மத்தியிலும் இருக்கிறதா என்று நான் ஒரு சின்னதாக பார்ப்போம்னா இல்லவே இல்லை. பிறருடைய ஊழியங்களை கேவலமாய் பேசுகிற ஊழியக்காரர்களை எதிரிகளாய் நினைக்கிற அப்படிப்பட்ட மனநிலைமை உடையவர்களை தான் பார்க்க முடிகிறது. இதுபோல ஒருமனப்பட்டு வாழ்கிற அந்த கூடி வாழ்கிற அந்த காலங்களெல்லாம் இப்பொழுது இல்லவே இல்லை. ஐயோ, செய்திகள்லாம் பார்க்கும்போது இன்னொரு ஊழியத்தை கேவலமாய் பேசுவதை வழக்கமாக வைத்திருக்கிறாங்க. இல்லை அந்த காலத்தில் பாருங்கள் எப்படி சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. ஊழியக்காரங்கனால எல்லாரும் ஒரே குடும்பத்தார் தான். எல்லாரும் ஆண்டவர் இயேசுக்கு தான் நான் ஊழியம் செய்கிறோம். அப்போ நம்மெல்லாம் சொந்தக்காரர்கள். நம்ம அவங்க சொந்தக்காரங்கன்னா நம்ம அவங்கள திட்டுவோமா, அவங்கள கேவலப்படுத்துவோமா என்றெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையினாலே, மேலான கிருபையினாலே இந்த 29 வருட ஊழியத்தின் பாதையில் 30வது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஊழியக்காரரை கூட நான் இந்த செய்தியின் வழியாக திட்டியது கிடையாது. அதுக்கு எனக்கு அவசியமும் இல்லை. எனக்கு நிறைய வேறு காரியங்கள் இருக்கிறது என்று நினைக்கின்றேன். எனவே இதை போல் நாம் எல்லாரும் சேர்ந்து வாழ்வோம் என்றால் நலமாக இருக்கும். அப்போ அந்த இடம் அவங்களுக்கு காண மாட்டேங்குது. பார்த்தீங்களா, சர்ச்சு சின்னதாக ஆரம்பிப்பாங்க, நிறைய மக்கள் வந்தவுடனே அந்த இடம் காணாது. நம்ம சர்ச்சு வேறு இடத்துல போய் கேட்டுவோம். குரோத்து ஒருமனப்பாடு வந்தவுடனே அங்கே ஒரு வளர்ச்சி உண்டாகிறது. அவர்களுக்கு அந்த இடம் போதுமானதாக இல்லை. அதை நாம் பாராட்ட வேண்டும். ஒரு ஊழியம் என்றால் அது வளர்ந்து கொண்டே போக வேண்டும். ஒரு பிஸ்னஸ் என்றால் அது வளர்ந்து கொண்டே போக வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் சம்பாதிக்கிற பணம் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். சேகரிக்கின்ற பணம், சேவிங்ஸ் வளர்ந்துகிட்டே போகணும். கட்டடங்கள் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். வேலைக்காரருடைய தொகை வளர்ந்து கொண்டே போக வேண்டும். தரிசனங்கள் பெரிதாகி கொண்டே வர வேண்டும். காலங்கள் செல்ல 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 இந்த இடம் எனக்கு காணாது, நம்ம புதுசாக ஒரு இடம் பார்க்கணும். இது கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு சேஞ்ச் நம்ம லைஃப்பில் வரணும். அப்படி வரலைன்னா எங்கோ தவறு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 40 வருடமாய் 50 வருடமாய் ஊழியம் செய்தும் அதே இடத்திலே அப்படியே இருக்கிற ஊழியக்காரர் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். காரணம், அவர்களுக்கு வளர வேண்டும், பெருக வேண்டும், தொகை பெருக வேண்டும், கூட்டம் அதிகரிக்க வேண்டும், ஊழியம் பெருக வேண்டும் என்கிற ஆசைகளெல்லாம் அதிகமாக இல்லை. இருப்பது போதும் என்றே அவர்கள் வாழ்ந்து அப்படியே தங்கள் ஓட்டத்தை அவர்கள் முடித்து கொண்டார்கள். நாம் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட வேண்டும். பிஸ்னஸாக வளர்ந்து பெருகணும். இந்த சின்ன கடையில் நான் இருக்க முடியாதுப்பா, எனக்கு பெரிய கடை கூட்டு போங்க, சொந்தமாக இடம் தாருங்க. எனக்கு சொந்தமாக கூட்டம் நடத்துறதுக்கு இடம் வேணும் கேட்டது தான் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இன்னொருடைய இடத்துல போய் பெர்மிஷன் வாங்கி கூட்டம் கொஞ்ச நாள் நடத்தி துரத்தப்பட்டு, பிறகு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் பெர்மிஷன் கேட்டு போய் அங்கே கொஞ்ச நாள் நடத்தி, பிறகு அங்கேருந்து துரத்தப்பட்டு, அப்படியே எங்களுடைய காலங்களெல்லாம் சென்று கொண்டே இருந்தது. ஒரு நாள்லேயே நான் சொன்னேன், சொந்தமாக இடம் வேணும். நீங்களும் கேளுங்கள். ஆண்டவர்கிட்ட கேட்டதுனால தான் இந்த இடத்த கொடுத்தார், தேவனுடைய மாளிகை கொடுத்தார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சொந்தமாக உங்களுக்கு கடையை, சொந்தமாக வீட்டை, சொந்தமாக உங்களுக்குன்னு சொல்லி காணியாட்சியாக எல்லாவற்றையும் தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவங்க பாருங்கள், யோர்தான் நதியில் போய் பக்கத்தில் போய் நம்ம மரத்தை வெட்டி நம்ம அங்கே குளிர்ச்சியாக இருக்கிற அந்த இடத்துல
மரங்கள் இருக்கிறனால வெட்டி நம்ம வீடு கட்டலாம் வாருங்க. அந்த காலத்திலிருந்தே நதியின் ஓரத்தில் தான் நாகரிகங்கள் தோன்றின. எதுக்கு நம்ம சிந்து வெளி நாகரிகம், மொசபடோமியா நாகரிகம்லாம் பேசணும்? திருநெல்வேலிக்கு வாங்கினேன். திருநெல்வேலியிலேருந்து வருகிற தாமிரபரணி தண்ணீர் அப்படியே அது ஆழ்வாத்து நகரி வருகிறது. அந்த நதியை ஒட்டி தான் குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க அந்த காலத்தில். பெரும் தெந்திரிப்பறை, ஏன்னா அந்த தாமிரபரணி அப்படி தான் வருது. அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. எங்கெல்லாம் அந்த தாமிரபரணி ரிவர் ஓடுகிறது ஒட்டி நாகரிகங்கள் இருந்தன, மக்கள் இருந்தாங்க. அவங்க செழிப்பாக வாழ்ந்தாங்க. தண்ணீர் அவர்களை வாழ வைத்தது, மரங்கள் அவர்களுக்கு குளிர்ச்சியை கொண்டு வந்தது. இது தொன்று தொட்டு விளங்கி வருகிற ஒரு காரியம். அதைத்தான் அவர்கள் அங்கே செய்தார்கள் என்று நாம் காண்கிறோம். புத்தி உள்ள மனிதர்கள் தான் இந்த நதியோரத்தில் போய் வீடுகளை கட்டி கொண்டால் தண்ணீருக்கு பஞ்சமே இருக்காது, குளிர்ச்சியாக இருக்கும், பல செழிப்பு அங்கே இருக்கும். முக்கியமாக விவசாயம் செய்வதற்கும் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கும் அது கை கொடுக்கும். நாமும் கூட எங்கே நம்முடைய இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய முற்பிதாக்கள் எல்லாம் மரக்கடைகளை வைத்திருந்தார்கள் எங்கள் அம்மா வழியில். அவங்களாம் ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்து சிறுவைகுண்டம் புதுக்குடி அப்போ தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்துருச்சு. சிறுவைகுண்டம் புதுக்குடி தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற இடம். அது பக்கத்தில் கடைகளை வைத்து வெளி மாநிலங்கள், வெளியூரில், வெளிநாட்டிலிருந்து மரத்தடிகளை கொண்டு அவர்கள் இறக்கி தங்கள் கடைகளில் வைத்து பிஸ்னஸ் பண்ணாங்க. மிகப்பெரிய செல்வந்தர்களாக அவர்கள் இருந்தார்கள், இப்பொழுதும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு புத்தி இருந்தது. ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பக்கத்தில் நம்ம மரக்கடை வச்சோன்னா அங்கேருந்து எல்லா மரத்தடிகளையும் இறக்கிடலாம். அது அறிவு இருந்தது. நாம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து எந்த இடத்துல நம்முடைய வீட்டை கட்ட வேண்டும், நம்முடைய பிஸ்னஸை கட்ட வேண்டும், ஊழியத்தை கட்ட வேண்டும் என்பதெல்லாம் நாம் சிந்திக்கணும். சரவண பவா, ஏட்டு பவா இவங்கெல்லாம் எப்படி வெற்றி பெற்றாங்க? ஈசி சர்ச்சஸ் எல்லாம் மெயின் இடத்துல, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் மெயின் இடத்துல தான் அவங்க தங்களுடைய கட்டடங்களை கட்டி அங்கே தான் பிரான்ச்சை வைப்பாங்க. அதனால தான் வெற்றி பெற்றார்கள். நாமும் கூட புத்தியோடு கூட எந்த இடத்துல நம்முடைய வீடை கட்டணும், எது முக்கியமான இடம், அதெல்லாம் யோசித்து தான் நம்ம எல்லாத்தையும் செய்ய வேண்டும். அவங்க பாருங்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்தரத்தை ஒட்டி குடியிருக்க ஒரு இடத்தை கேட்டோம். எல்லாருக்கும் வேலை. ஒரு குரூப் மட்டும் வேலை செய்யுங்க, நாங்கள்லாம் படுத்து கிடக்கோம், நாங்கள்லாம் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள்லாம் கதை விட்டுக்கிட்டுருக்கோம். நீங்கள் போய் வெட்டிட்டு போய் நீங்கள் ஆளுக்கு ஒரு இதை வெட்டி கொண்டு நீங்கள் கட்டுங்க, வீடு கட்டுங்க, நாங்கள் கதை விட்டுக்கிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். அப்படி அவங்க சொல்லலை. மாறாக எல்லோரும் கட்டுவோம். ஆளுக்கு ஒரு மரத்தை வெட்டி எல்லோரும் கொண்டு நம்ம எல்லாத்தையும் கட்டுவோம். எல்லோருக்கும் வேலை உண்டு என்கிற சகோதரத்துவம், சமத்துவம் அங்கே இருந்தது. அதை நாம் பாராட்ட வேண்டும். எவரும் அங்கே சோம்பேறியாக இருக்க முடியாது. எவரும் நான் வேலை செய்ய மாட்டேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் எப்படி வேலை செய்ய முடியும், நான் யார் தெரியுமா? இல்லவே இல்லை. எல்லோருக்கும் ஒரு வேலை உண்டு. ஒரு மரத்தடி வெட்டி கொடுக்க வேண்டும், மரத்தை போய் வெட்ட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், வேர்வை சிந்த வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே ஆலயம் கட்டப்பட முடியும், வீடு கட்டப்பட முடியும். நீங்கள் வேலை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? யாராவது வேலை செய்ய சொன்னாங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா? வேலை செய்ய சொன்னால் என்ன கஷ்டமாக இருக்குது? நிறைய வாலிபர்களுக்கு வேலை செய்யினா கஷ்டமாக இருக்கும். எதுக்கு சம்பளம் தராங்க? வேலை செய்கிறதுக்கு தானே சம்பளம் தராங்க. இதில் என்ன கஷ்டத்துக்கு இருக்கிறது? சந்தோஷமாக வேலை செய்ய படியுங்கள். ஹாப்பிலி யூ டூ எனி ஒர்க் தட் இஸ் பீன் அலாட்டட் டு யூ. வேலை செய்ய சொல்கிறாங்க, எங்களை வேலை செய்ய சொல்கிறாங்க, கஷ்டமாக இருக்குது. என்ன கஷ்டம்? வேலைக்கு வந்த பிறகு என்ன கஷ்டம்? என்ன வேலை கொடுத்தாலும் செய்ய வேண்டியது. இதை கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆளுக்கு ஒரு உத்திரத்தை வெட்ட வேண்டும். உத்திரம்னா அந்த காலத்தில் வரிசையாக காங்கிரீட் போடுறது போல போட்டிருப்பாங்க. பெரிய பெரிய மரமாக இருக்கும். எல்லோரும் வெட்டிட்டு வரணுங்கய்யா. எல்லோரும் உழைக்க படியுங்கள். நீங்கள் இன்னெல்லாம் தீர்க்கதரிசியுடைய புத்திரர், ஜெபத்துடைய குமாரர்கள், ஜெபிக்கிறவர்கள். ஆனாலும் அதன் மத்தியிலும் வேலை நீங்கள் செய்ய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினது ஞாபகத்துக்கு இருக்கிறதா? வேலை செய்யாதவன் சாப்பிடாது இருக்க கிடவன். ஆனால் இங்கே எல்லாரும் வேலை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அதை பாராட்டணும். நாமளும் வேலை செய்யணும்னா கண்டிப்பாக செய்யணும். வாலிபர்களை வேலை செய்யணும்னா அதை தப்பாக நினைக்காதீங்க. வேலை செய்யாமலே சம்பளம் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். நான் சந்தித்த ஒரு சில வாலிபர்கள்லாம் வேலையே செய்யக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. சம்பளம் வேணும், 10,000 வேணும், 20,000 வேணும், ஆனால் வேலையே செய்யக்கூடாது, நீ வேலை செய்யாதுன்னு அடுத்த ஆட்களையும் தடுத்தாங்க. அதுதான் ரொம்ப வேதனைக்குரிய காரியம். ஒருவேளை அடுத்த தலைமுறை இப்படித்தான் இருக்குமோ என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
ரீத்துக்குரியவர்களே, பாருங்கள், இங்கே இவர்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு உத்தரத்தை விட்ட போகிறோம். எலிசா ஐயா வாங்க, நீங்கள் வந்தாலே எங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்கள் கூட இருந்தாலே ஆசீர்வாதம் தான். அவங்க எலிசா ஐயாவை கூப்பிடுறாங்க, நாங்கள்லாம் போகிறோம், இந்த இடத்த எங்கள் கூட இருந்து நாங்கள் புது இடத்தை பார்த்துட்டு போகிறோம், நீர் இங்கேயே கடந்துடலாம், எங்களுக்கு எதுக்கு நீர், ஒரு லக்கேஜ் வயசான கிழவா அப்படின்னு அவங்க சொல்லலை. ஐயா நீங்கள் வரணும் ஐயா, நீங்கள் இருந்தாலே எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். ஊழியக்காரனையும் பெரியவரையும் வயதில் பெரியவரையும் மதிப்பதற்கு அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் அறிந்திருந்தார்கள். They had respect for the age, respect for the seniors, respect for the man of God. That is something to be appreciated very sincerely. Do you have that habit? நீங்கள் இப்படி போய் நீங்கள் பெரியவங்களை மதிக்கிறீங்களா? வாங்க இருந்தாலே போதுங்க, நீங்கள் உட்காந்துருங்க, தயவுசெய்து பாருங்கள். நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கு வயசாகிடுச்சு, அம்மா அப்பாவுக்கு வயசாகிடுச்சுன்னா அவங்க அதாவது இதாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது நமக்கு எரிச்சலை உண்டாக்குறதா? இல்லைன்னா அவங்க இருக்கிறதே எவ்வளோ பெரிய சந்தோஷம். இன்றைக்கி கூட இப்போது நாசிரியத்தில் ஜான்சி அக்கா வீடு கட்டியிருந்தாங்க, எல்ஐசியில் ஏஜென்ட் டீச்சராக இருக்காங்க. அவங்க கணவர் உயிரோடு இருக்கும்போது நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசித்தாங்க. அதனால் நான் அவங்க பால் காய்ச்சி நம்மளை வச்சு தான் பால் காய்க்கணும், பிரதர் நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் ஜெபிச்சு வீடை பால் காய்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அப்போது நான் சொன்ன காரியம் இதுதான். அப்படி கணவர் இறந்த பொழுது இந்த சகோதரியுடைய அம்மா இப்போ 85 வயசு, அவங்க ஜெபத்தினால தாங்கினாங்க. அங்கே இருக்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஜெபிக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். பெரியவங்க நம்மளை ஜெபிச்சாங்கன்னா, நமக்காக ஜெபிச்சாங்கன்னா அதை விட பெரிதான ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. பெரியவங்க நம்ம வீட்டில் இருந்தாலே பெரிய ஆசீர்வாதங்க. அது தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி பெரியவர்களை, வயதில் பெரியவர்களை, மூத்தவர்களை குப்பை தொட்டியில் குப்பைகளை வீசுவது போல் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் வீசிட்டு போகிறாங்க. இங்கே கடை அம்மா வந்துடாத. ஒரு பாரமாக நினைக்கிற காலம், பெரியவர்களை பாரமாக நினைக்கிற காலம், வயதுக்கு மரியாதையே கொடுக்காமல் கெட்ட வார்த்தை சொல்லி கிழவா கிழவி என்று சொல்லி கேவலமாய் பேசுகிற உலகத்திலே வாழ்கிறோம். அப்படிலாம் நம்ம வாழ்ந்தோன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கவே மாட்டாருங்க. வயதுக்கும் கண்டிப்பாக மரியாதை கொடுக்க வேண்டும், பெரியவர்களுக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுக்க வேண்டும், பெற்றோர்களை போற்றி பேண வேண்டும். அப்போதான் நமக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்பதை மறந்து போகவே கூடாது. When you want big blessings, you respect your father, mother, seniors, pastors எல்லாம். அப்போ தான் வாழ்க்கை என்பது மிக இனிதான ஒன்றாக இருக்கும். இல்லை என்றால் அது கசப்பானதாக இருக்கும் என்பதை மறந்து போகவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, பாருங்கள், இவங்க இப்படி கூப்பிட்டோன்னா அவரும் வாராரு. தன்னை மதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சவொன்னே அவரும் வாராரு. இவங்க மதிக்காமல் விட்டுருப்பாங்க, கூடாமல் விட்டுருப்பாங்கன்னா வந்திருக்கவே மாட்டாங்க, இவங்க நல்லாவே இருந்திருக்க மாட்டாங்க. பெரியவங்களை மதித்து நீங்கள் வாங்கய்யா, எங்கள் கூட வாங்கய்யா, இருங்கய்யான்னு சொன்னதுனால he also equally regarded them and received their call and accepted their invitation and went and supervised their cutting the woods and constructing a building. எலிசா அங்கே போய் உட்கார்ந்து அவர் மேற்பார்வையில் மரங்கள் வெட்டப்பட்டன, கட்டடங்கள் கட்டப்பட்டன. such a wonderful passage. எலிசா ஒரு பில்டராக அங்கே அமர்ந்திருக்கிறார். அங்கே என்ன தவறு நடக்கிறது, என்ன காரியம் சரியாக நடக்கிறது, ஒழுங்காக வேலை செய்கிறார்களா, அவர்கள் எல்லாரும் நலமாக இருக்கிறார்களா என்று அவர் கண்காணியாக இருந்து பார்த்து வந்தார். அவர்கள் நிச்சயமாய் கொடுத்து வைத்தவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? உங்களையும் கூட அப்படியா யாராவது கவனிக்கிறார்களா? வாலிப மகனே, வாலிப மகளே, அம்மா அப்பாவுக்கு அடங்கி இருக்கீங்களா? எங்கே போகிறேன்னு உண்மையே சொல்லிட்டு வெளியே போகிறீங்களா? எத்தனை மணிக்கு வந்துடுவோம்ப்பான்னு சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறீங்களா? தாமதம் ஆயிடுச்சுன்னா, ஐயோ அம்மாட்ட 8 மணிக்கு வரேன்னு 8:15 ஆச்சு தேடுவாங்களே, ஒரு பதட்டம் உண்டாகி சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுங்கிற உணர்வு இருக்கிறதா? இல்லை என்றால் ஒன்றுமே பிரயோஜனமே இல்லை. அன்றைக்கு நான் ஒரு கிளாஸில் பாடம் நடத்தி கொண்டு இருந்தேன். ஒரு 1/4 மணி நேரம் ஆகிவிட்டது. தற்செயலாக திரும்பி பார்க்குறேன், தூரத்துலேருந்து ஒரு 15 மாணவிகள் நடந்து வராங்க. நான் பிறகுதான் திரும்பி பார்க்கும்பொழுது நான் பாடம் நடத்திட்டு இருக்கிறேன். பெல் அடித்து 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. 15 பிள்ளைங்க மெதுவாக நடந்து வராங்க. அவங்க நான் நடத்துகிற கிளாஸில் உள்ள பிள்ளைங்கன்னு எனக்கு தெரியும். மெதுவாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் மெதுவாக பேசிக்கிட்டே நடந்து மெதுவாக வாசலில் நிற்கிறாங்க. என்ன விஷயமா அப்படின்னா, உள்ளே வரணும் சார். எதுக்கு லேட்டாக வாரீங்கன்னு கேட்டேன்.
இப்போ அவங்க சொன்னாங்க, சார் நாங்கள் கிளாஸ் கைடு எடுக்கிறதுக்கு போனோம், புக் எடுக்கிறதுக்கு போனோம், அதான் லேட் ஆயிடுச்சு. எனக்கு மிகவும் கோபம் வந்து விட்டது. நீங்கள் தாமதமாய் வருகிறது தவறல்ல, ஏதோ ஒரு காரணத்தினாலே தாமதமாய் வரலாம். ஆனால் அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? ஓடி ஓடி நீங்கள் வந்தீர்களா? சார் பாடம் நடத்திட்டு இருக்காங்க, நம்ம லேட்டாக போகிறோம்ங்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? ஏன் அது சுத்தமாக இல்லை என்று சொல்லி நான் சத்தம் போட்டேன். அவங்களுக்கு ரொம்ப சத்தம் போட்டேன். அது மிச்ச மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பாடமாக இருக்கும். நம்ம லேட் ஆயிடுச்சு, கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு, ஓடி ஓடி வரணும். சர்ச்சு ஆரம்பிச்சிருச்சு, 9 மணிக்கு சர்ச்சு சர்வீஸ் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம 10 மணி ஆயிடுச்சு, வெளியே நிற்கிறோம், ஐயோ நேரம் ஆயிடுச்சு, ஓடணும், 5 நிமிஷம் லேட் ஆனாலே ஓடி போகணும். அதுதான் உணர்வுள்ள ஒரு இருதயம். பிரியத்துக்குரியவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் நம்மை கவனிக்கிறாங்க, கர்த்தர் நம்மளை கவனிக்கிறாரு. இங்கே எலிசா இவங்களை கவனிச்சார், ஆண்டவர் நம்மை கவனிக்கின்றார். வேறு எதுக்கும் பயப்படுங்கிற அவசியமே கிடையாது, எந்த மனுஷனுக்கும் பயப்படுங்கிற அவசியம் கிடையாது. ஆண்டவர் என்னை கவனிக்கின்றார், உண்மை உத்தவமாய் நான் செய்வேன். நம்ம ஒரு வேலை செய்கிறோம், ஆண்டவர் தான் பார்த்துட்டு இருக்கா நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை எவ்வளோ சின்சியராக செய்வோம், எவ்வளோ அழகாக செய்வோம். இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இது அருமையான நாளில் இதனுடைய தொடர்ச்சியை கர்த்தர் சித்தமான அடுத்த செய்தியில் நம்ம காணலாம். ஆனால் அந்த சின்ன குடும்பம், ஊழிய குடும்பம் எல்லாம் ஒரே குடும்பமாக இருந்தாங்க. தகப்பனாக, ஆவிக்குரிய தகப்பனாக எலிசா இருந்தார். அவங்க எல்லாரும் ஆனாங்க, விரிவடைஞ்சாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டிருந்ததுனால நாமும் ஒருமனப்படும் பொழுது விரிவடைவோம். அது வரைக்கும் சுயநலம் இருக்கிற வரைக்கும் விரிவடைய முடியாது. அதுக்கு பிறகு அவங்க ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்து எல்லாரும் செய்யணும்னு சொன்னாங்க. இது மிகவும் பாராட்ட வேண்டிய விஷயம். வேலை செஞ்சால் தான் சாப்பாடு. நம்ம வேலைக்கு எது போட்டிருக்காங்கன்னா வேலை செய்கிறதுக்கு தான், சந்தோஷமாக செய்யப்படுகிறது. அடுத்தாப்புல அவங்க பெரியவர்களை மதித்தார்கள், எலிசாவை மதித்தார்கள். ஐயா நீங்கள் வரணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பெற்றோர்கள் நம்ம கூட இருக்கிறத பாக்கியமாய் கருதணும், பாரமாக கருதவே வேண்டாம். தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா பெரிய ஆசீர்வாதம். தாத்தா பாட்டின்னு சொல்லி மரியாதையாய் அன்பாக இருந்து அவர்களுக்கு உகந்த மரியாதையை அன்பை செய்வோம் என்றால் நம்முடைய எதிர்காலம் மிகவும் நலமாக இருக்கும். இல்லாத மேலே கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்காருங்கிற உணர்வு எல்லா வேலைகளையும் அருமையாய் செவ்வையாய் செய்யட்டும், நம்மை வழி நடத்தும். எப்பவும் நம்ம அதில் கரெக்டாக இருக்கும். நம்ம வேலைகளை ஒழுங்காக செய்யணும், ஜாக்கிரதையாய் செய்யணும். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிற மனுஷனை கண்டால் அவன் நீசனுக்கு முன்பாக நிற்காதபடி ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். எவ்வளோ அருமையான ஒரு வாக்கு தத்துவம். எனவே நீங்கள் இதை மனதில் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த குரூப் ஆஃப் பீப்புள் ப்ராஃபிட்ஸ் கம்பெனி எவ்வளோ அழகாக எல்லாம் ஜானாங்க. நாமளும் வளர்ந்துகிட்டே போவோம். இருக்கிறது போதும் நினைக்காதீங்க, இதே இடத்துல இருந்துடலாம் நினைக்காதீங்க. வளரணும்னு ஆசைப்படுங்க, உங்கள் பிஸ்னஸ் பெருசாகணும்னு ஆசைப்படுங்க. அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏசப்பாவுடைய பிள்ளைகள் என்று எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் நமக்கு தருகிற வீடு கட்டடங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிற அங்கீகாரம், அவருடைய பிள்ளை என்பதற்கான அங்கீகாரம். வர்றவங்க போகிறவங்க எல்லாம் இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான அங்கீகாரம் என்பதை அறிந்து கொள்வார்கள். உங்களுக்கான ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி ஐயா. எவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை கர்த்தாவே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரை எவ்வளவு எங்களை வாழ வைத்திருக்கிறீர், அதற்காக நமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதும் கூட ராஜா தகப்பனே ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வாழ்ந்தது போல எல்லோரும் ஒருமனப்பட்டு வாழத்தக்கதாக கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. சண்டைகள், சச்சரவுகள், பிரிவினைகள், சுயநலங்கள், நான் தான் பெரியவன், நான் சொல்கிறபடி தான் எல்லாரும் கேட்கும், நீங்களாம் யார், அற்பமாய் பிறரை நினைக்கிற மனநிலைமைகள், பொறாமைகள், நான் மட்டும்தான் வாழணுங்கிற எண்ணங்கள், பிறருக்கு இருக்கிற நற்பெயர்கள் கெட்டு போக வேண்டும் என்கிற எண்ணங்கள் எல்லாம் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே கெஞ்சுகிறோம். இப்பொழுது ராஜா, என் தகப்பனே உடைய பிள்ளைகளில் வாழ வைப்பீராக என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை தோத்திரமே சொந்தமான வீடுகளை கொடுப்பீராக, சொந்தமான கட்டடங்களை கொடுப்பீராக, அவருடைய பிஸ்னஸை கொடுப்பீராக, கோடிகளை கொடுப்பீராக, வேலைக்காரர்களை கொடுப்பீராக. ஆண்டவர் அவர்களை எல்லோரும் அறியும்படியை செய்வீராக என்று சொல்லி கர்த்தாவை வாழ்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஓ ராபா கபாலா ரபானா சந்தரா துபா ரூபா நீகார் ரபூலா நியாரா. இன்றைக்கு இப்பொழுது ராஜா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை மனமிறங்கி ஆண்டவரை ஒரு அற்புதத்தை செய்வீராக. என்ன வியாதியாக இருந்தாலும் சரி ராஜா, இப்பொழுதே அது மறையட்டும். கட்டிகளாக இருக்கட்டும், புண்களாக இருக்கட்டும் ஆண்டவரே, இல்லைன்னா அது தகப்பனை சோதனை வேதனையாக இருக்கட்டும், அப்படியே மறையணும்.
ஆண்டவர் கருப்பு கலர் அப்படியே மறையணும். செயல்படாத அவயங்கள் இப்பொழுது செயல்படணும். வாமிட்னா இப்பொழுது நிற்கணும். விக்கல், ஆண்டவர் இருமல், தகப்பனு காக்காய் வலிப்புகள் எல்லாம் அப்படியே மறையட்டும். இழந்து போன பழைய அழகையும் ஆண்டவர் வல்லமையும் பிள்ளைகளுக்கு தாரும். விபத்தை சந்தித்த பிள்ளைகள் மறுபடி எழும்பி நடமாட உதவி செய்யும். கோமாவில் இருக்கிறவர்கள் திரும்பி வருவார்களாக. மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. படுத்த படுக்கையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு முதுகெலும்பு மறுபடியும் வேலை செய்து அவர் மறுபடியும் எழும்ப உதவி செய்வீராக. சாத்தான் வெக்கப்பட்டு போவானாக என்று சொல்லி கர்த்தாவை கெஞ்சுகிறோம். இது அருமையான நாளிலும் கூட யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ ராஜா, ஆண்டவரை தோத்துறேன், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். பணம் இல்லையே, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் கேட்பேன்? பணம் இல்லை என்றால் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் இல்லையப்பா. எப்படியாவது கர்த்தாவே நீ மனம் இறங்கி ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தினால எல்லா இக்கட்டுகளும் நீங்கட்டும், எல்லா கண்ணீரும் துடைக்கப்படட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ராஜா. நீ நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை வாலிபர்களை தூக்கி நிறுத்தி ஏறலும், வாலிபருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை தாரும். ஆண்டவரை அவர்கள் பெரியவர்களை மதிக்கட்டும், பெற்ற தாய் தகப்பனுக்கு பயந்து வாழட்டும். ஆண்டவரை அவர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. போதை பழக்கங்கள், மொபைல் அடிமைத்தனங்கள்லேருந்து அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. அப்படியே ஆண்டவர் வயதாளர்களை விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளையும், எங்கள் தாய் திறனாக இந்திய நாட்டை, அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. நாசரேத் ராட்சிப்புல தொட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, அடைக்கலான் குறி முதியோர்களுக்கு ஜெபத்தினாலும் காணிக்கையை தாங்குகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குறி முதியோர்களுக்கு தங்க எத்தனை இடங்கள் இருக்கின்றன. அநேகரை அழைத்து கொண்டு வாருங்கப்பா. கட்டடங்கள் எல்லாம் கட்டி முடிக்கப்பட உதவி செய்யுங்க ஐயா. உம் நாமத்தை உயர்த்துங்க. உமக்கு எல்லா துதியின மகிமையும் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.